ஆ, நீங்க பாருங்க. ஆ. ம். ம். ஆ, நல்லா இருக்கு. அத்தை, முதல் பத்திரிக்கைய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாம். ஆ, ஸ்னேகா, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆ, என்னத்த? ஸ்னேகா, நிரஞ்சனாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஆ, கேளு. நான் அவளை வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். அவ எங்க இருக்கான்னு கேளு. ஆ, சரிங்க அத்தை. எங்க போனை கொடுங்க. ஆ, சஞ்சய், மா. இந்த இன்விடேஷனை பாரு. இந்தாடா. சஞ்சய் எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்குமா? ஆ, வந்துட்டு இருக்காங்க அத்தை. ஆ. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாளாம். எல்லாரும் கிளம்புங்க. நாம குடும்பத்தோட போய் ஒரு முக்கியமானவங்கள பார்த்து அவங்களுக்கு முதல் இன்விடேஷனை கொடுக்கணும். அத்தை யாரு? அதான் சொன்னல, முக்கியமான ஆளுன்னு. ம், சரிங்க அத்தை. அத்தை, நிரஞ்சனா வந்துட்டா. வாமா நிரஞ்சனா. அத்தை, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அத்தை. அக்கா, எதுக்கு என்ன அத்தை உடனே கிளம்பி வர சொன்னாங்க? நானும் அது தெரியாம தான் நிக்கிறேன். வா போவோம். எங்க போனா என்ன? ஆ, அத்தை ரெடி அத்தை, போலாம். ஆ, சரி வாங்க போலாம். வாங்க. இந்த ம். கிளம்பலாமா? ம். ஆ, போ. சஞ்சய், நீ எங்கே நிக்கிற? உன்னையும் தான் நான் கூப்பிட்டேன். வா. ம். தாத்தா கர்ச்சி ஃபுல்லா எடுக்க கூடாது. சரி 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 சரி. இருங்க, இறுக்கி கட்டு. நிலா மெதுவா கட்டு, வலிக்குது. நீங்க திருட்டு வேலை பண்ண கூடாதுல. ஐயோ. உங்களுக்கு இறுக்கி தான் சரிம்மா கட்டணும். சரிம்மா சரிம்மா சரி. தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் ஓகே பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. விது, கண்ணம்பூச்சி ரெடி விது, வா. ஒண்ணுமே தெரியலையே. நிலா எங்க இருக்க? எங்க எங்க? நிலா வாங்க. இங்க இருக்கியா? எங்க கூட்டிட்டு போற? செக்யூரிட்டி அங்கிள், நீங்களும் வாங்க. இல்லம்மா, நான் வரலம்மா, நீங்க நிலா? விளையாடுங்கம்மா. சும்மா வாங்க அங்கிள். இல்லடா குட்டி, நீங்க விளையாடுங்க. நிலா எங்க இருக்க? One, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இப்ப குடிங்க. நிலா ஒண்ணுமே தெரியலையே, எங்க இருக்க? பின்னாடி இருக்கேன், பின்னாடி வாங்க வாங்க. நிலா பத்திரிக்கை எடுத்துட்டு மொத்த குடும்பத்தையும் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியலையே. யாரை பார்க்க போறாங்க? கோவிலுக்கு போறதா இருந்தா சொல்லிருப்பாங்களே. ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. போய் பாப்போம்.
பக்கத்துல போறோமா இல்ல தூரமா போறோமா? எங்க போறோம்னு ஓப்பனா கேளு. எதுக்கு சுத்தி வளைச்சு கேக்குற? முக்கியமான ஒரு ஆளுக்கு முதல் பத்திரிக்கையை கொடுக்க போறோம். யார் அந்த முக்கியமான ஆளு? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ ரொம்ப ஸ்டிஃபா இருக்காங்களே, எப்படி கேக்குறது? நிலா, இப்ப பாரு நான் உன்னை பிடிக்கிறேன். பிடிச்சிட்டேன். தாத்தா அது பொம்மை. பொம்மையா? ஐயோ, பேசாம கேட்டுருவோம். தெரியாம போனா தலையே பிடிச்சிரும். அத்தை, ம்? யார் இந்த முக்கியமான ஆள்னு தெரிஞ்சுக்கலாமா? வித்யாவுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க போறோம். நிலா பிடிச்சிட்டேன். விது அவுட். விது அவுட். ஏமா என்ன ஸ்னேகா அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை அத்தை. ரெடி. ஐயோ, அந்த வீட்டுல இருக்கிற நிலவை பார்த்தாங்கன்னா இந்த கல்யாணம் வெறும் பத்திரிக்கையோட நின்று போயிடுமே. என்ன பண்றது? ஸ்னேகா, ஏன் பேச்ச மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சஞ்சய்க்கு இப்பதான் நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்ப வித்யாவும் நம்மள மதிக்கிறது இல்ல. அத்தைக்கிட்டே வந்து அவ சட்டம்லாம் பேசிட்டு போனா. இப்ப நாம எதுக்காக அவளை போய் பார்க்க போனோம்? அவளுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னா நான் மட்டும் கூட போயிட்டு வந்துருவேன் அத்தை. நீங்க ஏன் அத்தை அங்க வந்துகிட்டு? இல்ல ஸ்னேகா, நாம எல்லாரும் தான் போகணும். அவளை நினைச்சு என் பையனோட லைஃப் வீணா போகாது. அவன் நல்லா வாழ போறான்னு அவளுக்கு புரிய வைக்கணும். பத்திரிக்கை கொடுத்தாலே அவளுக்கு புரியுமே அத்தை. மதிக்காத ஒருத்தி வீட்டுக்கு எதுக்கத்த நாமெல்லாம் போய்கிட்டு? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஸ்னேகா. நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா கார்ல இருந்து இறங்கிக்க. அப்படிலாம் இல்ல அத்தை, நான் வரேன். ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இவரு வேற புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு. அங்க போனா என் மொத்த பிளான் வேஸ்ட் ஆயிடுமே. இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்களை எப்படி நிறுத்துவேன்? அண்ணி சொல்றதும் சரிதானம்மா. வேண்டான்னு முடிவு பண்ணி ஒதுக்குனதுக்கு அப்புறம் எதுக்குமா நாம அங்க போயிட்டு? யாருக்கெல்லாம் அங்க போறதுக்கு விருப்பம் இல்லையோ அவங்கெல்லாம் கார்ல இருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போலாம். என் கூட வந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை.
என்ன பண்றது? வேற வழி இல்லை. ஸ்னேகா ஸ்னேகா அண்ணி. ஸ்னேகா ஸ்னேகா என்னாச்சு? என்னாச்சுக்கா? அண்ணி ஸ்னேகா என்னாச்சு? கண்ணை திறந்து ஸ்னேகா? பாரு. என்னாச்சு? ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா? அக்கா என்னாச்சு? ஸ்னேகா? ஸ்னேகா அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? அக்கா என்னன்னு தெரியலங்க. ஒரே மயக்கமா வருது. ஐயோ ஐயோ எனக்கு தலை சுத்துதே. ஐயோ எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். என்னால முடியலங்க. டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஓகே மேடம். அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். அண்ணி அக்கா விஜய், அம்மா நீ ஸ்னேகாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிம்மா. நாங்க வித்யா வீட்டுக்கு போயிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். அட பாவீங்களா, விட மாட்டீங்களா? அப்படின்னா ஸ்னேகா நீ அங்க போகலன்னா எதுவும் பண்ண முடியாது. லேட்ட மாத்து. அண்ணி ஸ்னேகா என்னாச்சு? என்னாச்சு? தெரியலங்க, திடீர்னு தலை அப்படியே சுத்திருச்சு. இப்போ இப்போ கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். ஐயோ ஆமா, நீ கிளம்புங்கம்மா. டிரைவர் ஹாஸ்பிட்டல் கிட்ட வண்டி நிறுத்துங்க. ஓகே சார். வேண்டாங்க, நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டு வரும்போது கூட ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். இப்போ வித்யா வீட்டுக்கே போலாம். ஆனா நீங்க வித்யா வீட்டுக்கே போங்க. ஓகே மேடம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. கடவுளே, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண. நில 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 அங்கெல்லாம் வேண்டாம். இங்க வா. வெளியில வேண்டாம், உள்ள விளையாடலாம் வா. இல்ல விது, இங்கே விளையாடலாம். இங்க வேண்டாம், உள்ள போய் விளையாடலாம் வா. ம் வாமா ஓமா. சொல்றல வா. அப்பா கதவு மூடு. சரிம்மா. ஏ விது, வெளியில விளையாடி இருக்கலாம்ல. இல்லம்மா, நீ கேட்டு திறந்து வெளியே போக பாத்தியா? அம்மாவுக்கு பயமா இருக்குல்ல, அதான் வீட்டுக்குள்ளே விளையாடுவோம். ம்? ம், சரி. சரி புடி. சும்மா தான் சொன்னேன். இப்போ உண்மையிலேயே தலை சுத்தல் வந்துடும் போல இருக்கே. கடவுளே, எந்த அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுப்பா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நான் நடந்தே வந்து காணிக்க செலுத்துறேன். நல்ல பெரிய வீடா இருக்கலாமா? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டோட முன்னாள் மருமக இப்ப இப்படி வசதியா வாழ்றாங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு வேற.
நிலா. ஏய், அப்பா அப்பா என்னம்மா? நிலாவை கூட்டிட்டு மாடிக்கு போங்க. விது இன்னும் கேமே முடியல. நிலா, ஸ்கூல்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் முடிச்சிட்டு விளையாடலாம். நீ உன் ரூமுக்கு போ. வந்துட்டாங்களா? சண்டேல கூட விட மாட்டாங்களே. ச்சே. சஞ்சய் வீட்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க எதுக்கு இங்க? தெரியல. அவங்க போற வரைக்கும் நிலா ரூம்ல இருந்து வெளியே வரக்கூடாது. பாத்துக்கோங்க. சரிம்மா. நீங்களும் போங்க. சரி. என்ன உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? உள்ள வாங்க. வாங்க. நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருமா. மீட்டிங் முடிஞ்ச உடனே தாத்தா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? உட்காருங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன போர் அடிக்கிறீங்க தாத்தா. மீட்டிங் முடியற வரைக்கும் கீழே வரக்கூடாது. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போங்க. சரிம்மா. நல்ல வேலை அந்த குட்டி பிசாசை காணும். பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புற வரைக்கும் அவ இவங்க கண்ணிலே படக்கூடாது.